ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உங்களுடைய மச்சான் கொல்லிக்கு சமைக்கிறது வந்திருக்குறோம். தான் எங்கள் மச்சான் கல் அடுப்பு மூட்டுறதுக்காக கல் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி நியூ இயருக்கு ஸ்பெஷலாக சமைக்கலான்னு சொல்லி வந்திருக்குறோம். நல்லா பாருங்க, கொட்டா வயல் சமைக்கிறதுக்காக வந்திருக்குறோம். இன்றைக்கி பாருங்க, வயல் நல்லா செம்மையாக இருக்குது. நல்லா பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குது. இது அப்படியே எங்கள் ஏரியை ஒட்டி இருக்குங்க. எங்கள் ஏரியை ஒட்டி அப்படியே கொல்லை இருக்குது. இன்றைக்கி நியூ இயருக்கு சமைக்கலான்னு வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது, நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, வெயில் அடிக்காமல். எல்லாருக்கும் இன்றைக்கி தான், பசங்களுக்கு எல்லாத்துக்கும் லீவு, எனக்கும் இன்றைக்கி தான் லீவு. ஹாய் சொல்லு சொல்லலாம், ஹாய் சொல்லு. ஹாய் என் குட்டி பையன் வரவங்க இருக்குது. மச்சான் தான் வெட்டிகிட்ருக்காரு. எப்பயுமே வரவுக்குங்க ஏதாவது ஒன்று அங்கே இருக்கிறத பார்த்து எடுத்து வச்சுருவார் எங்கள் மச்சான். இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா, தக்காளி பழம் எடுத்துகிட்டு வரல. கேட்டதுக்கு மச்சான் அங்கே வந்து கருணையில் இருக்குது, கருணைக்குண்டில் வச்சுருக்கோம் அப்படின்னாரு. இது தவறு எடுக்க போய்ட்டுருக்கோம். எவ்வளோ காய் விட்டுருக்கு பாருங்களா. பழம் நிறைய இருக்குது, காயெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. பழம் இங்கே இங்கேயும் ஒன்று ரெண்டு இருக்குது. அதெல்லாம் நல்லா சைஸாக இருக்குது. நல்லா பழம் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 2 பழம். இது அப்படியே நம்ம சாப்பிட்லாம், செமையாக இருக்குங்க. ஒரு கொஞ்சோண்டு உப்பு இதில் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த பழத்தை நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்க. இதுதாங்க எங்கள் ஊர் ஏரி, பெரிய ஏரி. இது என்ன நெல்லுன்னு தெரியல. மாப்பிள்ளை சம்பவம் சொல்லிட்டு இருந்தார். அடுப்பு பற்ற வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அங்கே போய் பார்ப்போம். அதில் பறிச்ச தக்காளி தான் இப்போ நம்ம பார்த்தோம்ல செடி, அதில் பறிச்ச தக்காளி தான் எல்லாமே. இது இலந்தக்காய் வந்து பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு, அதில் பறிச்ச காய் எல்லாம் இன்னும் பழுக்கலை, அப்படியே காயாக இருக்குது. இது போகிற தக்காளிலாம் ஈஸியாக சீக்கிரம் வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நம்மளே வளர்த்து அது எதிர்த்து எப்படி வந்துச்சுன்னே தெரியல. தக்காளி செடி பார்த்தா நிறையா காய் இருக்குங்க. 1 கிலோ மையம் இருந்துச்சு. போதும், இன்றைக்கி நம்ம இந்த கறி செய்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த அடுப்பு வேலை நடந்துட்டு இருக்குது. இதில் அரிசி ஓலை போட்டாச்சு. அடுத்தது இங்கே ஒரு அடுப்பு, உள்ள ஒரு அடுப்பு இருக்குது. இது இப்போ தான் பற்ற வைக்கிறாங்க. பற்ற வச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை வேலை டக்கு டக்குன்னு ஆக வேண்டியது தான். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஏதோ பூச்சி இருக்குன்றான் தம்பி. ஏதோ பெரிய வண்டா இருக்குங்க, கண்டுபிடிச்சிட்டான். கண்ணுட்டி டைம் பாஸ் ஆகலை அப்படின்னாக்க இந்த கண்ணுக்குட்டிகிட்ட செத்த நேரம் வந்து உட்காந்தாலே ஈஸியாக டைம் பாஸ் ஆகிடுங்க. வந்து உக்காந்தா நக்கி கொடுக்கும். மொத்தம் 3 கண்ணுங்க இருக்குது. அந்த மாடுங்க தான். பலா மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இது இன்னும் காய வைக்கல, இதுக்கப்புறம் தான் காய வைக்கணும்னு நினைக்கிறேன். கருவேப்பிலை இல்லையா, கருவேப்பிலை போய் பறிச்சு வர சொல்லியிருக்காங்க. கொல்லைக்கு வந்தால் எல்லாமே தேவையானது எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே இங்கேயே எடுத்துக்கலாங்க. இது மரவள்ளி செடி, மரவள்ளி கிழங்கு ஊனி இருக்குது. குச்சி கிழங்குன்னு சில இடத்துல சொல்லுவாங்க, நாங்கள் அதை மரவள்ளி கிழங்கு தான் சொல்லுவோம். கருவேப்பிலை வந்தாச்சு, பறிக்க வந்தாச்சு. தண்ணி அரைச்சிருக்காங்க போல், வாய்க்காலெல்லாம் தண்ணி நிற்கிது. நெல்லுக்கு அரைச்சிருக்காங்க, அதான் தண்ணி நிற்கிது. நல்லாயிருக்கும். அங்கே நம்ம கொல்லைக்கு வந்துட்டாலே அப்படியே பார்க்குறதுக்கு எல்லாம் கண்ணுக்கு நிறைவா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. தீவனப்பயிர் மாட்டுக்கு இது ஒவ்வொரு தடவையும் அப்படியே அறுத்து விட அதுவாகவே வந்துட்டுருக்குங்க. நம்ம எதுவும் தேவைப்பட தேவை. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏதாவது யூரியா போட்டால் போதும், அப்போ எப்பயும் கிளம்பிடும். தொட்டி நல்லா சுத்தமாக இருக்கு. கருவேப்பிலை கழுவிக்கலாம். அவ்வளோதான். சரியா மழை இப்போ போட ஆரம்பிச்சிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் தான் செஞ்சுட்டு இருந்தோம், மழை போட ஆரம்பிச்சுன்னு அப்புறம் சரி பாதியிலே தூக்கிட்டு வர முடியாதுக்கு கொட்டாவுலேயே செய்ய ஆரம்பிச்சாச்சு. வெங்காயத்தை வதக்கியாச்சு, தக்காளி பழத்தை போட வேண்டியது தான். தக்காளி போட்டாச்சு. மசாலா போட வேண்டியதாக இருக்குது. மிளகாத்தூள், கறியை போட்டாச்சு. கறி வந்து வரதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. இங்கே அரிசி அவ்வளோ போட்டாச்சு போல். இங்கே அரிசி வெந்துட்டு இருக்கு சாப்பாட்டுக்கு, அதான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா மரவள்ளி கிழங்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். அங்கே பாருங்களேன், ஃபுல்லாக மரவள்ளி. கொஞ்சம் அப்படியே மஞ்சள் ஓரமாக அப்படியே ஊனி வச்சுருக்கு, நல்லா விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல மச்சான். அதான் பறிக்கலான்னு சொல்லி நோண்டி எடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். இதில் நம்ம மஞ்சள் தான், இதில் இன்னும் விளையில. தனியாக ஒரு ஆளால் பிடுங்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்பா வந்து என்ன பக்கத்தில் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் இதில் மாட்டி கிழங்கு ஏதோ ஒன்று உள்ளே இருக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, அந்த இது கூட இருந்த மஞ்சள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஃப்ரெஷ் மஞ்சள் இன்னும் நல்லா விளையணும். அதே இடத்துல நட்டுருவோம்.
கிழங்கு அதிலே ஒன்று மாட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்குறாரு மச்சான், ட்ரை பண்ணுறாரு நல்லா. இன்னொரு கிழங்கு இருக்குது. இன்னும் இருக்குது போல். ஓ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மரவள்ளி கிழங்கு இருக்குது பாருங்களா. அப்பா எப்படியா இருந்தாலும் ஒரு 5 கிலோ கிழங்காவது இருக்கும். இது சும்மா நாங்கள் மஞ்சள் ஓரமாக எப்பவுமே ஊனி விடுறது. நல்லா அழகாக வந்திருக்கு. இது போல் இந்த ரோஸ் கலர் இருக்கிறத தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எங்கள் சைடில் எல்லாமே இதை தான் போடுவாங்க. மோஸ்ட்லி யாரும் இதை பயிர் பண்ணுறது கிடையாது. இது போல் மஞ்சள் ஓரமாக நட்டு வைக்கிறது தான். எப்படி வந்துருக்கு பாருங்களா. அம்மா கேட்க பாருங்க. இது செவ்வாழை செடி. செவ்வாழை பழம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து செவ்வாழை கிழங்கு. நல்லா இருக்கும். பாருங்களா பூ பாருங்களா. இந்த பூவில் தேன் இருக்கும். இந்த செடியை இந்த பூவை வந்து இது அடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேன் இருக்கும். பூ நல்லா சூப்பராக இருக்கு. அடித்தாச்சு. அடுத்து மீன் பொரிக்கிறதுக்கு கல் வச்சாச்சு. கறி என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். உப்பு பத்தலை, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்க்கும் பொழுதே சாப்பிடும் போல இருக்கு. ஒரு வழியா கறி ஒரு அடுப்பு வேலை முடிஞ்சிச்சு. சாப்பாடும் வந்துச்சு, சாப்பாடும் வடிச்சாச்சு. இப்போ எடுத்து சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் பொரிச்சிட்ருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனை திருப்பி விடுறதுக்கு கரண்டி எடுத்துகிட்டு வரல. மீன் போட்டிருக்கு, சீலா மீன். வாழைலாம் இருக்கிறதுக்காக வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. நல்ல பெரிய இலையா ஒன்று. அவ்வளோதான். போதும், எல்லோரும் வாங்க முதல்ல சாப்பிட்டுக்கலாம். சரி, எல்லாம் அறுத்தாச்சு. இலை கழுவுறதுக்கு தொட்டி வந்தாச்சு. மீன் பொரிச்சாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. சோறு உடைய கையால் போட்டு ரசத்தி கம்மிருமா. அக்கா சோறு வித்தியாசமாங்களா டேஸ்ட்டு. இது வஞ்சி புகழ்ச்சியா காருமா. அதுக்குள்ள பச்சை தண்ணி குடிச்சா மட்டும்தான் காராது. உங்களெல்லாம் வளர்த்து ஆளாகிறதுக்குள்ள
சாப்பாடு செஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு. உண்மையிலே செம்மையாக இருந்துச்சுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. கறியெலாம் நல்லா சூப்பராக இருந்தது. சாப்பாடு நல்லா காரசாரமாக சூப்பராக அருமையாக இருந்துச்சு. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.